சுற்றுலா செல்ல வேண்டுமா? அணுகுவீர் சங்கர் கேப். பிரிவு மாநில அரசுகள் பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியது சட்டம் வழங்கியிருந்தாலும் கூட உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு வகையில்லாத காரணத்தினால்தான் இதையெல்லாம் செய்கிறார்கள். எனவேதான் அரசியல் சாசனத்துடைய 341வது பிரிவிலே உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே கடந்த 15 ஆண்டுகளாக அருந்ததிய மக்கள் கடைகோடியிலே அந்த இந்த கடைசி மனிதனாக நின்று கொண்டு இந்த மக்கள் சில சலுகைகள் பெறுகிற உரிமையை வாங்கி பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த உரிமைகள் கூட முழுமையாக கிடைக்கிறதா, அது ஒழுங்காக அமலாக்கிறதா என்கிற கேள்வியெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. நம்முடைய நாட்டிலே சட்டத்தை பெறுவதற்கு நாம் சுயமரியாதை இயக்க தந்தை தலைவர் தந்தை பெரியார் அவருடைய திருவுருவப் படத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒளி விளக்காக திகழ்ந்த இந்த நாட்டின் மகத்தான தலைவர், ஏன் உலக தலைவர்களில் ஒருவராக மதிக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் அம்பேத்கருடைய திருவுருவப் படத்தையும் அந்த மேடையிலே வைத்திருந்தீர்கள். தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய கருத்துக்கள் திருச்சி மாநாட்டிலே பேசப்பட்டன. இந்த நாடு எப்படி இருந்தது? இந்த கொட்டகை அரங்கத்துக்குள்ளே பெருவியாதியஸ்தர்கள் நுழையக்கூடாது, பஞ்சமர்கள் நுழையக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் நுழையக்கூடாது என்று வெளியிலே போர்டு வைக்கப்பட்டிருக்கும். ராமநாதபுரம் ஜில்லாவில் பேருந்திலே ஏறுவ அந்த டிக்கெட் வாங்குகிற பொழுது, சீட்டு வாங்குகிற பொழுது அதற்கு பின்னாலே அச்சடிக்கப்பட்டிருக்கும் அக்கிரகாரத்துக்குள்ளே தூய்மை பணியில் ஈடுபடுவதற்கு தூய்மை பணி செய்யக்கூடிய அருந்ததி மக்களை அனுப்பக்கூடாது, சூத்திரர்களை அனுப்புங்கள் என்று தீர்மானம் போட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த நாட்டில் சமத்துவத்தை, சம உரிமையை, சமூக நீதியை உருவாக்குவதற்கு தலைவர் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி இந்த மாற்றத்தை இந்த மண்ணிலே உருவாக்கினார். அந்த தலைவர் படத்தை நீங்கள் வைத்திருக்கிற பொழுது உண்மையிலே திராவிட இயக்க தொண்டனாக நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஜக்கையன் அவர்களே, தோழர் வீரபாண்டியன் சொன்னதை போல இந்த இளைஞர்களை சரியாக நீங்கள் வழிநடத்துகிறீர்கள். இன்னும் நீங்கள் வலிமை பெற வேண்டும், இன்னும் நீங்கள் பொலிவு பெற வேண்டும். இன்னும் என்னுடைய ஆசை, ஒரு இளைஞராக ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திகழக்கூடிய தோழர் ஜக்கையின் குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அது நிச்சயமாக நடக்கும். சுற்றுலா செல்ல வேண்டுமா? அணுகுவீர் சங்கர் கேப்ஸ், எழும்பூர், சென்னை. உங்கள் பேர் ஆதரவோடு 25 ஆண்டுகளை கடந்து பொன்விழாவை நோக்கி சங்கர் கேப்ஸ், ஃபோர்ஸ் டிராவலர்ஸ், இனோவா, டவேரா, ஷிஃப்ட், எத்தியோஸ், மினி பஸ்ஸஸ் அவைலபிள். தொலைபேசி எண் 9841048888.